செட்டிநாடு சிக்கன் கிரேவின்னு அத்தை ஒன்று வச்சாங்க பாருங்க. அப்பா அப்பா அப்பா, அவங்க கை பக்குவம் தான், எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. பின்ன செஞ்சது யாருமா? பார்வதி அத்தையாச்சே. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நான்வெஜ் குயின் வேற அவங்க. அது என்னமோ சரிதான்க்கா, அவங்கள மாதிரியெல்லாம் சமைக்கவே முடியாது. அப்படியே சலிக்காம சமைச்சு போடுறாங்க. ஆனால் என்னாலலாம் இப்படியெல்லாம் முடியாதுக்கா. வீட்டில் ஒரு ரசமும் கூட்டம் வச்சா கூட அவ்வளவுதான்க்கா, ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருவேனா. அது சரி, ரசத்துக்கே படுத்துருவியா? சரி, ரசம்லாம் செய்ய தெரியுமாடி உனக்கு? இதுக்கு மேல மரியாதையா யாராலையும் ஜூலி அசிங்கப்படுத்த முடியாதுக்கா. சூப்பரா பண்றீங்க. பிரியா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜூலி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. நான் சும்மா நார்மலா தான் கேட்டேன். உனக்கு ரசம்லாம் செய்ய தெரியுமா? மீண்டும் மீண்டுமா? ஏங்கா விட்டுருங்க அந்த பொண்ணை, பாவம் அழுவ போகுது. சும்மா ரெடி, நீ வேற உஸ்பேத்தி விட்டுட்டே இருக்காத. அவன் மூஞ்சி மாறிக்கிட்டு இருக்க. எம்மதி, நான் சும்மா பொதுவாக தாண்டி கேட்டேன். உனக்கு தான் சுத்தமா சமைக்க தெரியாதுல்ல, அதனால தான் கேட்டேன்டி. அதுக்குன்னு ரசம் செய்ய தெரியுமான்னு கேட்டா எப்படிக்கா? நான் ஜூலியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவெல்லாம் சூப்பரா ரசம் செய்வா. எம்படி, நீ எவ்வளவு வகையான ரசங்கள்லாம் செஞ்சிருக்க. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து அர்ச்சனாக்கு சொல்லி கொடு, அவளும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். என் புஷ்பாக்கா தான் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறாங்க பாருங்க. இருங்க அர்ச்சனாக்கா, நான் உங்களுக்கு எப்படி ரசம் செய்யறதுன்னு சொல்லி தரேன். நீங்க வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. என்ன ரசம்னு சொல்லிடி. மிளகு ரசமா, தக்காளி ரசமா? எலுமிச்சை ரசம்க்கா. என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? எலுமிச்சை பழத்துல ரசம் செய்யலாம். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லி தரேன். புஷ்பாக்கா, நான் உங்களுக்கு அன்னைக்கு செஞ்சதை கொடுக்க மறந்துட்டேன். இல்லைன்னா நீங்க கூட இப்ப சிரிச்சிருக்கவே மாட்டீங்க. சரிம்மா, நல்ல வேலை கொடுக்காம போனியே. நாக்கா இப்படி சொல்றீங்க? இல்ல கொடுக்காம போயிட்டியே பாரு, இப்ப என்னால டேஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்படி சொல்றேன், வருத்தத்துல சொல்றேன். வருத்தம் வேறையாக்கா உங்களுக்கு? அது சரி சரி, விட அர்ச்சனா. ஜூலி, நீ சொல்லுடி, அந்த ரசத்தை பத்தி சொல்லு. சொல்லு ஜூலி, எனக்கே கேட்கணும்னு ஆர்வம் தொத்திக்கிச்சு. இப்ப ரொம்ப சிம்பிள் தான்க்கா. புளி தண்ணி ஊத்துறதுக்கு பதிலு நம்ம எலுமிச்சை பழ தண்ணியை ஊத்த போறோம், அவ்வளவே தான்க்கா. இதுக்கு பேர் தான் எலுமிச்சை பழ ரசம். சரிங்களா? நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வேற எதனா தனியா கூட போட்டுக்கலாம்க்கா. எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, எலுமிச்சை பழ ஜூஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும்க்கா. கடையில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டு, அப்புறம் சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம்ல, அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கணும் அரைக்கிறப்ப. சரிங்களா? அப்புறம் அது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து இதில் ஊற்றிடணும்க்கா. அவ்வளோதான்க்கா, எலுமிச்சை ரசம் ரெடி. சொல்லும் போதே காதெல்லாம் கூசுதிரி, அந்த அளவுக்கு புளிப்பா இருக்கும் போலயே. அப்புறம் பெருங்காயெல்லாம் போடக்கூடாதா? அதெல்லாம் முக்கியமா போடணும்க்கா. குழம்பு கொதிக்குள்ள அந்த நேரமா பார்த்து பெருங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்படியே கொத்தமல்லியும் தூவி விட்டுறணும். அப்புறம் அந்த லெமன் தண்ணியை ஊத்துறீங்கல்ல, அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றணும். அப்பதான் குழம்பு நிறைய வரும். ஓ சரிடி. இதெல்லாம் நீ ஏற்கனவே ட்ரை பண்ணியாடி? அதான் சொன்னேனேக்கா, நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தேன் எல்லாருக்கும்னு. என் மாமனார் மாமியாரெல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டாங்கக்கா. இதையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாரு. உண்மையிலே பெரிய மனசு தாண்டியா உங்களுக்கு. லெமன் ரைஸ்ன்னு நினச்சி சாப்பிட்ருப்பாங்கக்கா. வித்தியாசமாக இருந்திருக்கேன்னு சாப்பிட்ருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏக்கா பிரியாக்கா, லெமன் ரைஸ் இல்லைக்கா, எலுமிச்சப்பழம் ரசம். சரி ஜூலி, சரி ஒத்துக்கிறேன், எலுமிச்சப்பழம் ரசமே தான். சரி, எலுமிச்சப்பழம் ரசம் ஓகே. உனக்கு இந்த லெமன் ரைஸ் எல்லாம் செய்ய தெரியுமா? அதெல்லாம் தெரியும்க்கா. என்ன, நான் செய்கிற லெமன் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி எப்படி? பரவாயில்லையேக்கா, நல்லா ஆர்வமா கேக்குறீங்க. வேற ஒண்ணும் இல்லக்கா, லெமன் ரைஸ்ல நம்ம லெமனை ஊத்துவோம்ல, நான் அது கூட செஞ்சு கொஞ்சம் புளியும் ஊத்துவேன். சூப்பரா இருக்குங்க. என்னடியே ஒரு புளிப்பா இருக்கதா? புளிப்பை அடைக்கிறதுக்கு தான் நான் மிளகாத்தூள் போடுவேங்க. மிளகாத்தூளா லெமன் ரைஸ்லயா? தயவு செஞ்சு வாயை மூடி சொல்லி, எனக்கு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னக்கா நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணி சாப்பிடணும்க்கா, அப்பதானே வாழ்க்கை நல்லா ஜாலியா போகும். என்ன புஷ்பாக்கா, இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே? அவங்க வீட்டுல இப்படிதான் சமைக்குமா? எப்படிக்கா ரோஸ் ஆண்டி நிம்மதியா சாப்பிடுறாங்க அந்த வீட்டுல? அவங்க தாண்டி பெரும்பாலும் அந்த வீட்டில் சமைக்கிறதே. இவன் என்னைக்காவது ஒரு நாள் செய்வா, அன்னைக்கும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் காமெடி பண்ணி வச்சிருவா. அப்பாடா, இப்போதாங்க்கா எனக்கு நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலைக்கா, ஜூலியையும் ஜானியும் ரோஸ் ஆண்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னு வைங்களேன், ஜானுக்கு நல்ல சாப்பாடே கிடச்சிருக்காது இல்லைக்கா. அந்த பையன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா போதுங்க, ஓட்டாதீங்கக்கா. சரிடி ஜூலி, ஆனால் இன்னொரு தடவை வித்தியாசமாக ட்ரை பண்ணுறங்கிற பேரில் எதையும் பண்ணிடாதடி. சரிங்கக்கா, விடுங்க. ஏதாவது வித்தியாசமாக முயற்சி பண்ணும்போது தான்க்கா சொதப்படுறேன். மற்றபடி ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன். இதுக்கு தான் ஊருடன் ஒத்து வாழணும்னு சொல்கிறது. நாங்கள்லாம் சாம்பார், ரசம், புளி குழம்பு, அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் என்ன கார குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் குழம்பு, இஷ்டத்துக்கு என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நீயே செஞ்சு பழகு. அதை விட்டுட்டு எலுமிச்சை பழம் ரசமா மூஞ்சி பரவலுக்கு. சரிங்கக்கா, பாருங்க, சீக்கிரமே நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த சமையல் வல்லுநராக மாறுறேன். விட மாட்டாங்க போல இருக்கே, டாப்பிக்கை மாற்றி விட்டுருவான். அப்புறம் அர்ச்சனாக்கா, மணி எதுக்குக்கா கல்யாணம் வேணான்னு சொல்லிச்சு? அதுவாடி, தம்பி எதுவும் கிண்டல் பண்ணிட்டான் போல அவள் சாப்பிட்றத வச்சு, அதனால கல்யாணம் வேணாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லையாக்கா அந்த பொண்ணுக்கு? அதானே நானே அதை பற்றி பேசணும்னு இருந்தேன். அர்ச்சனா, ஏன் அர்ச்சனா மணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நல்லபடியாக தானே போய்கிட்டு இருக்கு எல்லாம், என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவ?
அது ஒரு கிறுக்குக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த பொண்ணு பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கலடி. நம்ம மனு அப்படி என்னடி பெருசா கிண்டல் அடிச்சிருக்க போறான். சாப்பிட்றத வச்சு எதனா சொல்லியிருந்தா அதுக்கு அவனை திட்டி இருக்கலாம். இல்ல நம்ம அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அவர் அப்படி பேசுறாருன்னு. அப்பா எதனா கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாரு. ஆனா அதுக்குன்னு இப்படியா எல்லாருக்கு முன்னாடியும் கல்யாணத்தெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்றது? இதெல்லாம் தப்பு தானேடி. தப்புதான்க்கா, ஆனா இதை பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது? அந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். தன்னாலெல்லாம் புரிஞ்சுக்காதிரி, நம்ம தான் பேசி புரிய வைக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் அவள் பேசக்கூடாது. நம்ம அப்புறமா அவகிட்ட பேசியே ஆகணும். நம்ம தம்பி வாழ்க்கை இது. சரிக்கா பேசுவோம். ஆனால் நீங்கள்லாம் பேசினா மட்டும் என்னக்கா பிரயோஜனம்? அவள் பண்ணுறதை தான் அவள் பண்ணுவா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்களே. அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. அவள் தப்பு பண்ணான்னா நம்ம அதை சுட்டி காட்டி அவளுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ தான் அவளுக்கும் அது புரியும். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் சும்மா நிறுத்துவேன்னெல்லாம் சொல்லலாமா வாயை திறந்து? அப்படி பேசவே கூடாது. ரொம்ப சரியா சொல்றீங்கக்கா. அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துவோன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அதுக்கு அதோட அருமை தெரியலக்கா. இப்படி ஊரறிய பெற்றவங்க ஆசீர்வாதத்தோடு 2 குடும்பமும் சேர்ந்து நடத்துகிற கல்யாணம் இது. ரொம்ப பெரிய கல்யாணம் இது. அசால்ட்டா மாப்பிள்ளை பையன் கிண்டல் பண்ணுறாருங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்துவோன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுக்கா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அருமை தெரியாமல் தாக்கா பேசுது. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கோங்க. என் அப்பா எனக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு இப்போ கூட எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நானும் ஜானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோங்கிறதுக்காக எங்களை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டாங்கக்கா. எனக்குள்ள இன்னுமே அந்த ஆசை ஏக்கம் எல்லாமே இருக்குது. ஊரறிய கல்யாணம் நடக்காதான்னு. இதெல்லாம் வரோம்க்கா. அந்த பொண்ணுக்கு அது தெரியல. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஜூலி. ஆனால் மணிமேகலையும் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவளுக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். ஆனாலும் பிடிவாதத்துக்கும் வீம்புக்கும் இடத்த கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்னாலையும் எதுவும் பெருசாக சொல்ல முடியல. சரி விடுங்க, இனிமேல் அவளை பற்றி பேச வேணாம். எனக்கு கோவம் தான் வரும். சரி விடுங்க, டாப்பிக்கை மாற்றிடுவோம். என்னை பற்றி எல்லாரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தீங்களேன்ட்டு தான் மணிமேகலை டாபிக் இழுத்தேன். இப்போ அவளை பற்றி கோவமாக பேசுகிற மாதிரி இருந்தால் வேணாம். நம்ம ஜாலியாக வேறு எதனா பேசுவோம். என்னை பற்றியே கழுவி ஊற்றுங்க, சிரிப்பாக இருக்கும். நம்ம வழக்கமாக எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னா நல்லா பேசி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியலல்ல. என்னமோ ஒன்று மனசுல இருந்து குத்திக்கிட்டே இருக்கு. என்னமோ ஒன்றெல்லாம் இல்லை ஷில்பா, எல்லாம் உன் பொண்ணு பண்ண வேலை தான். விடு மீனா, அப்படின்லாம் சொல்லாது. அவ ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டா. கோவத்தில் கல்யாணத்தை நிறுத்துங்க நல்லம்மா சொல்கிறது என்ன பேச்சு இதெல்லாம்? நல்லா அப்படியே செவிலியே போய் 4 அடி அடிக்கலாமான்னு தோணுது. அடிச்சிருக்க வேண்டியதானே, உன்னை யாரு விட சொன்னா? கையை ஓங்கி இருந்தாலே ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டியிருக்கோம். அது நீ வேற. அதுவும் சரிதான் பாரு. ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா? அது கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு தான் வரப்போகுது. நீ எப்படி அதை வச்சு நீ மேய்க்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வெற்றி பார்த்துக்கலாம். என்கிட்டலாம் வாழாட்ட மாட்டா. வாழாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன்னா இந்த வீட்டில் தான் சிவான் இருக்கிறார்ல, அவளுக்கு சப்போர்ட்டா. அவர் ஒருத்தர் போதாதா? எல்லாரையும் ஒரு கை நான் பார்த்துருவேன். நீ கவலைப்படாத. காத்து நிறுக்கிறேன் நான் இப்போ. லேடிஸ் உள்ளே இருக்கிறீங்க, உள்ளே வரலாமா? ராகுலுக்கு வரல தானே அது. வாடா. என்ன ஒரு மாதிரி களையிலந்து போயிருக்கிறீங்க? சமைச்ச டயர்டா இல்லை என்ன? அப்படியே வச்சுக்கிய. அப்படியெல்லாம் வச்சுக்க முடியாது. என்ன காரணம்னு சொல்லுங்க. டே அதை விட்றா. நீ என்னத்துக்கு வந்தீங்க? நீங்க முதல்ல ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் தான் நான் ஏன் வந்தேன்னு சொல்லுவேன். வேணும்னே பண்றேன் பாரு. டேய் நீ எதுக்கு இங்க வந்த நல்லா சொல்ல தேவையில்ல. கிளம்பி நீ முதலிங்கிறது. ஐயோ என்ன நீங்க ராகுல் இப்படி திட்டுறீங்க? அம்மா பாருங்க மாத்தையா. மூஞ்சி போறதுக்கு அவதாரம். உன்னையும் திட்டுவோம், உங்க ஆத்தாலையும் திட்டுவேன். ஐயோ பாருங்களா, எல்லாரையும் திட்டுவாங்களா? அம்மா அங்க பாருங்கம்மா, அது சிரிச்சுக்கினே சொல்றாங்க. கூட இருக்கிற 2 லேடிஸும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நீ கவலைப்படாத கண்ணா, அம்மா எல்லாத்தையும் திட்டுறேன். நீ இப்ப எதுக்குடாப்பா வந்தீங்க? ஏன் சரிங்க மம்மி. ஏன் நடிப்ப? அம்மா பாரு சும்மா இருப்பாரு. குழந்தை நேரத்துக்கும் வந்திருக்கிறாங்க. நீ சொல்லுப்பா. ஆக்சுவலாக நான் எதுக்கு திரும்பம்மா வந்தேன்? சாப்பிட்டு ஐயோ நீங்க சொல்லுங்க. நீங்களாம் எதுக்கு முதல்ல சோகமா இருக்கிறீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்க. நாங்க எங்கப்பா சோகமா இருக்கிறோம்? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அது ராகுலு இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி. நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்களா சிரிச்சிங்க தான். ஆனா நான் வரதுக்கு முன்னாடி சோகமா இருந்தீங்கல்ல, அது எதுக்குன்னு கேக்குறேன். தெரிஞ்சே கேட்காதரா. அதுவும் சரிதான். சரி விடுங்க, அது ஏன் நினைச்சுன்னு கிடக்காதீங்க. மணிமேகலை ஒரு பைத்தியம், அது சரி பண்ணிடலாம். என் பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனா அவனே புரிஞ்சுக்கிட்டு பேசுறான் பாத்தியா? இதுதான் ராகுலுங்கிறது. ஆமாம் ஆமா. சரி நீங்க இப்ப அவளை நினைச்சு எல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை சரியா? அதை அப்படியே விட்டுருங்க. இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பாப்போம். வேற எதுக்குப்பா நீ வந்து நிக்க போறீங்க? நல்லா நாக்குக்கு ருசியா சமைச்சு போட்டுட்டீங்க. அப்படியே ஸ்வீட்டா எதனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அடடே என் மாமியார் எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறாங்க. இப்போ புரியுது என் பொண்டாட்டி ஏன் இவ்வளோ அறிவாளியாக இருக்கிறான்னு. உங்ககிட்ட இருந்தது அறிவு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் பொண்டாட்டி கிட்ட வந்திருக்குது. சூப்பரத்தை அதே தான், அதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஸ்வீட்டாக தானே வேணும், செஞ்சு கொடுங்க. டேய் உன் மாமியார் கறியை புகழ்ந்ததெல்லாம் போதும். ஆனால் என்னடா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வந்து ஸ்வீட்டு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறேன். ஏண்டா இந்த வீட்டில் பொம்பளைங்க நாங்கள் 4 பேர் மட்டுமா இருக்கிறோம். அர்ச்சனா, பிரியா, புஷ்பன்னு இன்னும் 3 பேர் இருக்கிறாளுங்களே, அவளுங்க கிட்ட போய் கேளண்டா.
அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் நின்னேன். அதெல்லாம் செஞ்சு தர முடியாது போடான்ட்டு வெட்டி விட்டாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். ஏன் புஷ்பா கூட வாடா அப்படி சொன்னா உன்ன? புஷ்பாக்கா சொல்லலை, ஆனால் கூட இருக்குது 2 வருஷம் அந்த அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும். அதுக்கு தான் அப்படி சொல்லிச்சுங்க. இதில் ஜூலி வேறு கூட இருக்குது. அப்படியெல்லாம் யாரும் இங்கேருந்து ஏந்து வர மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஸ்வீட்டுன்னு சொல்லிச்சது. சரி அதான் சொல்லியிருக்குதே, கடையில் போய் வாங்கி சாப்பிட்டீங்கடா. அது எனக்கு தெரியாதா? எனக்கு வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசையாகுது அத்தை. நீங்கள் எனக்கு அந்த பால் கடும்பு செஞ்சு தரீங்களா? கிச்சனில் போய் பார்த்தேன், நிறைய பால் இருக்குது. அப்படியே ஊற்றி பால் கடும்பு செஞ்சு தாங்கலாம். வெறும் பாலை வச்சுக்கிட்டெல்லாம் பால் கடம்பு செய்ய முடியாதுடா. அதுவும் இல்லாமல் சீம்பாலில் செஞ்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினலாக டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு ஒரிஜினல் டேஸ்ட் வேணாம், டூப்ளிகேட் டேஸ்ட் கச்சா கூட பரவாயில்ல, எனக்கு வேணும். சரிடா எப்பா அழாத, செஞ்சு தரேன். சூப்பர் அத்தை, இதுதான் பாலத்தை வேணுங்கிறது. சீக்கிரமா செஞ்சு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு வாங்க. இருமாடே, அது பால் கடம்புடா, பாயசம் கிடையாது. கிண்ணம் ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு வரதுக்கு ஒரு 3 பீஸோ 4 பீஸோ தான் சாப்பிடணும், அவ்வளோதான் லிமிட்டு. நான் செஞ்சு வைக்கிறேன், செஞ்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் 5 மணி நேரம் கழிச்சு தான்டா சாப்பிட முடியும். ஐயோ 5 மணி நேரம் ஆகுமா? ஆமாண்டா, அப்பதான் அது நல்லா கெட்டியாகும், அழகாக கட் பண்ணி தர முடியும். ஐயோ அவ்வளோ நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க, அதை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சாயங்காலம். இப்போதைக்கு நான் அந்த சோன் பப்படி ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் வாங்க அத்தை, நீங்கள் வந்து செய்யுங்க, வாங்க ஆரம்பிங்க. எதனா ஹெல்ப் வேணும்னா நானே பண்ணுறேன். அப்போ கூட வேணான்றான். அப்படி சொல்லிட்டு அவன் எப்படி ராகுலா இருக்க முடியும்? அப்படித்தானப்பா? அதே தான் மம்மி, நீங்கள் கூட என்ன நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறீங்க. சரி வாங்க லேடிஸ், அப்படியே கிச்சனுக்கு போகலாம். அத்தை ஏலக்காய் பொடி போடணும், நீங்களே போட்டிங்களா? போட்டுட்டேன்டா. எத்தனை முறை கேட்பீங்க? சரிங்க அத்தை, பால் பவுடர் போட்டிங்களா? எல்லாத்தையும் போட்டேன்டா. அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம். ரெடி ஆயிடுச்சாம்மா? திட்டு வாங்க போறோம். ஆமா. எத்தனை முறை தாண்டி வந்து கேப்ப? கொதிச்சுட்டு இருக்கு தீதி, கொதிச்சு கொஞ்சம் திக்கா ஆகட்டும். அதுவும் இல்லாமல் 5 மணி நேரம் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அப்புறமா எதுக்கு காக்கா ஓட்ட இங்கே சுற்றி நிற்கிறீங்க? கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கையில் ஊற்றுவேன்னு தான். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. சக்கரை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. அதானே, அதுக்கு தானே நானும் நிற்கிறேன். எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் சக்கரை பார்க்கறதுக்கு. சரிங்களா அத்தை? இனிப்பு எப்படி இருக்குன்னு நான் தான் சரியாக பார்த்து சொல்லுவேன். எனக்கே ஊற்றுங்க. இது ராகலையா ஓரமாக போறியா? நான் தான் அம்மா கிட்ட முதல்ல கேட்டேன், அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவாங்க. நீ கொஞ்சம் நேரம் போத்திக்கின்னு நில்லு. அம்மா ரெடி ஆனதும் எனக்கு கொடுங்கன்னா 2 ஸ்பூன் பாக்க கொடுக்கணும். ஏண்டியே சக்கரை பார்க்கறதுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படுமா உனக்கு? அதுக்கு ஒன்றும் தெரியாது அத்தை, அதனால தான் 2 ஸ்பூன் கேட்குது. அத்தை நீங்கள் எனக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றி கொடுங்க அத்தை. நான் பொறுமையாக சக்கரை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. கடவுளே, என்னடி சிரிச்சுன்னு இருக்கிறீங்க? அச்சு துரத்தி விட்டுக்கிட்டு இதுங்க ரெண்டுத்தையும். ஒன்று என்னன்னா 2 ஸ்பூன் சக்கரை பார்க்கறதுக்கு கேட்குது, இன்னொன்று என்ன ஒரு டம்ளர் ஃபுல்லாக வேணும்னு கேட்குது. அச்சு துரத்துக்கடி ரெண்டுத்தையும். என்னடி அச்சு துரத்து பண்ணுறாங்க? எல்லாம் உன்னால தான்டா. நான் ஒரு டம்ளர் வேணும்னு கேட்குற சக்கரை பார்க்கறதுக்கு. ஏன்டா கரண்டியில் இருக்கிறத லைட்டாக கையில் தட்டி அப்படியே லைட்டாக நக்கி பார்ப்பாங்க, அதுலேயே தெரிஞ்சிடும்டா. அதுக்கு போய் ஒரு டம்ளர் கேட்குறேன். நானே பரவாயில்ல 2 ஸ்பூன் தான் கேட்டோம். ஏ பசங்களா, பார்வதி சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கே நிற்காதீங்கடா, போங்க வெளியே. எங்களை வெளியே துரத்தாதீங்க ப்ளீஸ். இந்த வாசனை நல்லா இருக்குது, நாங்கள் இங்கே நின்றுக்கிறோம், சைலண்டாக இருக்கோம், நாங்கள் எதுவும் பேசல. அத்தை நீங்கள் கிண்டுங்க அத்தை, அடி பிடிச்சிட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க 2 பேரும். அத்தை உனக்கு என்னடா வேணாம்? ஏன் அத்தை கோவப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் வேணாம். நான் நந்தினி இங்கே வரேன்னு சொன்னான், அதான் இங்கே வந்திருக்காளன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தோதாங்க இது வலிச்சுன்னு போ. இந்த கூடவே உன் தம்பி உங்கிறான் பாரு, 2த்தையும் ஓட்டுன்னு போய் இங்கேருந்து. நாங்கள் பார்க்க மாட்டோம், டேஸ்ட் பார்க்காம இங்கேருந்து நவர மாட்டோம் நாங்கள். அம்மனுங்க இருக்குதுங்களே, என் உயிரை வாங்கிறதுக்குனே நிற்கிதுங்க பாரு. சரிங்க அத்தை, யூ கேரி, நான் போயிட்டு வரேன். அடே சந்தோஷா நில்லுடா, உன்னை சொல்லல. அடப்பாவி போயிட்டானே இவன். நீங்க இப்படி கத்தனா அவரு எப்படி இங்க நிப்பாரு? எல்லாரும் எங்களை மாதிரி ஆயிட முடியுமா? எல்லாம் உங்களால தான். நான் தேவையில்லாம என் மாப்பிள்ள கிட்ட சத்தம் போட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய சத்தமே இல்லை, நீங்க கிண்டுங்க. சும்மானாலும் பார்த்துன்னு நிக்கிறாளுங்க பாரு. ஏண்டி எதனா பண்ணுங்களேண்டி, உங்க வேலை முடிஞ்சிச்சுங்கிறதுக்காக இப்படியே வடி வடிக்க பார்த்துன்னு இருப்பீங்க. அப்படித்தான் வேடிக்கை பார்ப்போம். எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் பால் அளந்து கொடுத்தேன், மீனா சர்க்கரை அளந்து கொடுத்தா, இதோ நம்ம சுகு அழகா இந்த ஏலக்காவை நுடுக்கி உடச்சி இடிச்சு கொடுத்தா. இதுக்கு மேல எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். இதையே சொல்லி நெருங்கடி. வரதுங்களெல்லாம் துரத்தி விட சொன்னா ஆஹா வாசனையே அமர்க்கலமா இருக்குது. ஏலக்காய் வாசனை தூக்குதே. அத்தை டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கையில ஊத்துக்க. அல்ல மேடம், ஏற்கனவே இங்க 2 பேர் வெயிட்டிங் மேடம், இன்னும் அத்தை செஞ்சு முடிக்கல மேடம், வெயிட் பண்ணுங்க மேடம் லைன்ல. எப்படி பேசுறான் பாருங்கக்கா, ஊருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு. வெற்றி அவன் கிடக்குறான், சின்ன பையன் பார்த்துக்கலாம். ஆமா செஞ்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கையில ஊத்துங்க. அடியே அவன் தான் சின்ன பையன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் அடியே இதுல என்னமா இருக்குது? ஒரு ஆசையில தான் ஓடி வந்தோம். அதேதான்மா, நாங்களாம் இதை வீட்டில் செஞ்சதில்ல. அதுவும் இல்லாமல் நீங்க செய்யறப்ப தான் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம். அதனால தான் ஓடி ஓடி வந்தோம் வாசனைக்கு. நீங்க கொஞ்சம் கையில ஊத்துனீங்கன்னா அது அப்படியே லபக்கு லபக்கு நாலு நக்கு நக்கிட்டு ஓடிடுவோம். அதுவும் இல்லாமல் உங்க கை பக்குவத்தில் நீங்க என்ன சமைச்சாலும் அது தேவாமிர்தமா இருக்கும். அத்தை அந்த ஆசையில தான் ஓடி வந்தோம். ஏமாத்திராதீங்க, கையில ஊத்துங்க. எம்மா 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 என்னென்ன பேசுதுங்க பாரு. அதுக்கு நீ எதுக்கு கிச்சனுக்கு வந்து நின்று நிற்கிறீங்க? செஞ்சு முடிச்சதும் நானே ஒருத்தரையா கூப்பிடுறேன், ஒரு கரண்டி கையில ஊத்துறேன், குடிச்சிட்டு போயிடுங்க, காலி ஆயிடும். அவ்வளோலாம் வேணாம்மா, சும்மா 2 சொட்டு விடுங்க போதும். நீயாவது கொஞ்சம் நியாயமா பேசுறடி, எனக்கு இது போதும். சரி ஊத்துறேன், வெயிட் பண்ணுங்க. பாத்தியாடா கோரஸா ஓகே சொல்றாங்க, நம்மளும் சொல்லுவோம்டா, அப்பதான் நம்மளுக்கும் கிடைக்கும். சரி 3, 2, 1 சொல்லு. 3, 2, 1
சனியனே உன்னையெல்லாம் வச்சுக்கின்னு ஓகே சொல்றீ நாயா. ஓ சரிடா, 1 2 3 தானே சொல்லணும், நீ 3 2 1 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அதையே சொல்லிட்டேன். சரி சொல்லலாம், நான் சொல்றேன் 1 2 3 ஓகே. காப்பி அடிக்குதுங்க பாருங்களேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. தோபர்றா நம்மளுக்கு வெக்கலன்றாங்க, அவங்க 3 பேரும் தானடா வெக்கமே இல்லாம வந்து நின்று இருக்கிறாங்க. விட்ரி அதெல்லாம் கண்டுக்காத, இப்படித்தான் நம்மள வெறுப்பேத்துவாங்க, அப்பதானே நம்ம இங்க இருந்து போயிடுவோம். அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத. ஐயோ அத்தை கிண்டுறாங்களே, அத்தை கையில ஊத்துங்க. இருடா, இறக்கிறதுக்கு முன்னாடி தரேன், இது நல்லா சுண்டட்டும்டா. ஓ சுண்டணுமா, சரி இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகுமோன்னு தெரியலையா. ஐயோ வீட்டிங்கே வெறியறதே. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோட இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். சரிங்கம்மா. அம்மா இது எப்படி செய்வீங்கன்னு ஒரு தடவை எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருங்கம்மா. ஏன்னா நான் மறந்துட்டேன், சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்குறேன். சரிம்மா சொல்லி கொடுக்குறேன் ஆகட்டும். இப்போ உன் குடும்பத்துக்கு வரையும் செய்கிறேன்னு வையேன், ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோ, ஒரு 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் பால் பவுட்ரு, அப்புறம் இந்த அகர் இருக்குல்ல, அது ஒரு 5 கிராம் போதும், 5 கிராமுக்கு மேலே போடக்கூடாது சரியா. 5 கிராம் அதை எடுத்துக்கோ, ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடணும், திக்கு பாலை அப்படியே ஊற்றிடணும் 1/2 லிட்ரு. ஊற்றிட்டு என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா அதை சுண்ட விடணும் சரியா. சிம்மில் வச்சே தான் பாலை கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அகர் அதுக்கப்புறம் அந்த பால் பவுட்ரு, அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிண்டிக்கினே இருக்கணும். நல்லா குழகுழன்னு ஆகிடும். நல்லா அப்படியே அது திக்காகி நல்லா சுண்ட வரணும் சரியா. அந்த சமயமாக பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடணும். நெய் தடவி அப்படியே ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் வச்சிடணும் சரியா. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அப்படியே அழகாக கட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் பால் கடும்பு சரியா. இதை சீம்பாலில் செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும். ஓ பாத்திரத்தில் நெய் தடவிட்டு தான் இந்த கலவையை ஊற்றணுமா? ஆமாண்டா, நல்லா வட்டமான பாத்திரமோ இல்லை சதுரமான பாத்திரமோ எடுத்து நெய்யெல்லாம் நல்லா தடவி அந்த கலவையை ஊற்றி 5 மணி நேரம் அப்படியே விட்டுணும். மூடியெல்லாம் போடக்கூடாது. அப்படியே இந்த தூசி படாமல் காற்று படாமல் ஒரு வாரமாக வச்சிட்டோன்னு வையேன், அது அப்படியே கட்டி ஆகிடும். நம்ம எதனா போட்டு மூடி வச்சோன்னு வையேன், அதில் அந்த மூடி மேலே ஆவி பட்டு அந்த நீரெல்லாம் என்ன பண்ணோம் அந்த கலவையில் ஊற்றிடும். அப்புறம் அந்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். அதுக்காக தான் மூடி போட்டு மூடக்கூடாது. 5 மணி நேரம் அப்படியே விட்டுடணும், நல்ல பத்திரமான இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே கூட அந்த கலவையை அப்படியே எடுத்துகிட்டு போய் கூட 5 மணி நேரம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமாட்டி கூட கட் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரிங்கம்மா, ஒரு முறை கூட ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான். சரிங்கம்மா, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன். நானும் ட்ரை பண்ணுவேன். அத்தை உனக்கு என்னடா? நீங்க சொன்னதுல முந்திரி திராட்சை பாதம் எல்லாம் வரவே இல்லையா? அப்படியே நெய்யில முந்திரி திராட்சை பாதம் எல்லாம் கலந்து அதுல ஊத்திடுங்க, அப்பதான் சாப்பிடும்போது நச்சுக்குன்னு கிடைக்கும். ஆமாம்மா, பேரிச்சம்பழம் திராட்சை எல்லாம் கூட போடுமா, சூப்பரா இருக்கும். பேரிச்சம்பழம் திராட்சை முந்திரி என்னென்ன சொல்லு கிடக்குதுங்க பேரு. நான் சக்கரை பொங்கலை கிண்டிட்டு கிடக்குறேன், அதெல்லாம் போடுறதுக்கு பால் கடும்புல அதெல்லாம் போடக்கூடாது, பாங்க அப்படிக்கா. இதையெல்லாம் போடக்கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா? நான் புதுசா ட்ரை பண்ண வேண்டிதான். அதென்ன நாளுக்கு நீ கரெக்டாக தானே சொல்கிறா. இப்படி எதனா புதுசாக செய்யுங்கம்மா, அதை விட்டுட்டு இன்னும் பழைய டெக்னிக்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. புதுசாக செஞ்சு புதுசாக பெறுவீங்க. இதுக்கு பால் கடும்புன்னு வைக்கிறதுக்கு பதில் இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டுட்டு பால் பருப்பு கடும்புன்னு மாற்றிடுங்க. அப்படி சொல்கிறா. அமைதியாக போயிடுங்க 2 பேரும், இல்லைன்னா கரண்டியை காய்ச்சி சூடு வச்சு விட்ருவோம் தொடையிலேயே. ஐயோ என்னடியே இவ்வளோ ஆபத்தாக பேசுகிறாங்க. சமையல் குறிப்பு தானே சொன்னோம்மா, நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, அதான் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. நம்ம சொல்லி செஞ்சுட்டா நம்மளுக்கு பேர் கச்சிடும்ல, அந்த போறாம தான் இருக்கும். சரி விடுடியா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள்லையா நம்ம 2 பேரும் சூப்பரா அந்த பால் பருப்பு கடும்பு செய்வோம் சரியாடியா. செஞ்சு யாருக்கும் கொடுக்காம நம்ம மட்டும் தின்னுவோம். சரிடா ராகுல. பைத்தியத்துங்களெல்லாம் வச்சுக்கின்னு இந்த வீட்டில். ஐயோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணுற அடுப்பு. பண்ணுங்க கொடுங்க டம்ளருங்க எங்க இந்த டம்ளரு பறக்காதரா, பார்த்துட்டு பக்கத்து இருக்க. இந்த ராகுல கொஞ்சம் அமைதியாடுறா, ஸ்டவ் ஆஃப் பண்ணட்டும். சரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 5 மணி நேரம் வர வெயிட் பண்ணணுமே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையா. சரி அத்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க, வெயிட் பண்றோம்.